நம்முடைய இயக்கத்தினுடைய பணி, நம்முடைய தலைவருடைய பணி, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இதுவரை எப்படி மாற்றமா நம்ம சிபிஐ பேசுறாங்க. 1.9% பொருளாதார ரீதியாக முன்னே போயிட்டு இருக்கோம். நம்முடைய பொருளாதார குறியீடு 11.9 இருக்குது. நம்முடைய ஒவ்வொருத்தருடைய தனி மனித வருமானம் 3.5 lakhs இருக்குது. இதெல்லாம் சொல்றாங்க. பொருளாதார குறியீடு, பொதுநல மக்கள் சுகாதார குறியீடு, குழந்தைகள் பிறக்கின்ற பொழுது சாகாமல் பிறக்கின்ற குறியீடு, இப்படி ஒவ்வொரு குறியீடும் பார்த்தா நம்முடைய குறியீடுகள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய குறியீடுகள் மிக மிக சிறப்பாகவும் மற்ற நாடுகளோடு மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் மிக சிறப்பாக இருப்பதாகவும் பொதுமக்கள் கருதுகிறார்கள். பத்திரிகைகள் எழுதுகின்றன. தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பரப்பப்படுகின்றன. இந்தியா முழுவதும் சிறப்பாக பேசப்படுகிறது. சார், நம்முடைய ஆட்சியினுடைய பெருமைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய தேர்தல் அறிக்கையினுடைய பெருமைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி பேசிக்கொண்டே போகலாம். தேர்தல் காலத்தில் பல நேரங்களை நான் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீண்ட நேரம் காக்க வைப்பதற்கு எனக்கு இஷ்டமில்லை. அது போன்ற நீங்கள் எல்லாம் இந்த கட்டுப்பாட்டோடு மற்றவர்கள் மனம் நோகாம மேடைகளை பேச வேண்டும். மற்ற கட்சிகள் மனமோகமா பேச வேண்டும். நீ வலிக வம்புகிற வேலையெல்லாம் வேண்டாம். நம்ம பேசலாம். 1000 சவால் விடலாம். வருகின்ற சவாலை தேர்தலை பின்னால விடலாம். இப்போது பேசி அவர்கள் மனம் புண்படும்படி நீங்கள் செய்துவிடக் கூடாது. எல்லோரும் நமக்கு ஒன்றுதான், எல்லா கட்சிகளும் நமக்கு ஒன்றுதான் என்ற நிலையில நீங்கள் எல்லோரும் விரும்புகின்ற முறையில் பேசவும் தேர்தலில் வாக்குகளை சேகரிப்பதற்கும் நீங்கள் பழகியவர்கள். தாம்பரத்தில் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட பல காலமாக தாம்பரத்தை கட்டி காட்ட நம்முடைய அன்பு தம்பி எஸ்.ஆர். ராஜா அவர்கள் 2 முறை சேர்மன், 3 முறை திட்டப்பேரவை இருக்கிறார். சிறப்பாக பணியாற்றக்கூடிய இப்பவும் அவர் சிறப்பாக பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார். அன்பு தலைவர் தளபதி அவர்களால் தயாரிக்கப்பட்ட வீர இளைஞர்கள் தான் அன்பு தம்பி எஸ்.ஆர். ராஜா அவர்களும் நம்முடைய மாவட்ட செயலாளர் தம்பி அன்பரசன் அவர்களும் 2 பேரும் மாவட்ட செயலர் நம்முடைய தலைவரால் தயாரிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு ஒருவர் மாவட்ட செயலர் இருக்கிறார், மற்றவர் மாநகர செயலாளராக இருக்கிறார். இவர்கள் 2 பேரும் வழிநடத்துகின்ற இந்த இயக்கம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தேர்தல் காலத்தில் பாராளுமன்றத்திற்கு 5 லட்சம் வாக்குகள் இந்த தொகுதி முழுக்க போடும். நம்முடைய தாம்பரத்துல 86,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற செய்யும். இப்ப நம்முடைய மாவட்டம் 75,000 சொல்றாரு. 75,000 இல்ல, 87,000 மேல 90,000 மேல வரணும். அப்படிப்பட்ட மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும் என்று கேட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன்.